கிறிஸ்துவ அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட மிகவும் சந்தோஷமாக உங்களோடு கலந்து கொள்வது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னு சொன்னா, நம்ம மாதத்துல கடைசி நாளுக்கு வந்துட்டோம். ஒரு மாதத்தை எப்படிதான் கடந்து போனோம், நம்முடைய வேலைகள் எல்லா காரியங்களையும் யோசித்து பார்க்கும்போது ஆண்டவர் எவ்வளவு கிருபியா இருந்திருக்காருல்ல. நிறைய பேர் இந்த மாதத்தை ஆரம்பத்தை கண்டவங்க கடைசியை காண முடியாத சூழ்நிலையிலும் கூட ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் போதுமானவராக இருந்து இந்த மாதத்தின் கடைசி நாளை காணும்படி செய்திருக்க ஆண்டவரை துதிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன். இந்த நாள்ல கூட நான் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் எங்க இருந்து வருது அப்படின்னு சொன்னா, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 27வது வசனம். கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. யாரு கவலைப்படுறதுனால யாராவது உங்க சரீரத்துல ஒரு அளவு கூட்ட முடியும் அப்படின்னு யாராவது இருப்பீங்கன்னு சொன்னா, தயவுசெய்து இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி சொல்லுங்க, எங்களால இதை கூட்ட முடியும், இதை சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா முடியாது. ஏன்னு சொன்னா, எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறவர் யார் தான்? ஆண்டவர். நீங்க கவலைப்படுறதுனால எதையும் கூட்டவும் போறதில்லை, குறைக்கவும் போறதில்லை. ஏன்னா மக்கள் பலவிதமாக கவலைப்பட்டு கொண்டாங்க. ஒரு ஆய்வு நடத்தினாங்க. அந்த ஆய்வுல என்ன சொல்லப்படுதுன்னா, ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு கேட்கும் பொழுது. அந்த ஆய்வை பத்தி வாசித்த போது ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, நடக்காத பிரச்சனைகளுக்கு, நடக்காத காரியங்களை குறித்து 40% மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, மக்கள் கவலைப்படுறாங்க. சிலர் எப்படின்னு சொன்னாங்கன்னா, எவ்வளவு முயன்றாலும் மாற்றவே முடியாது, அதுதான் ரூல்ஸ், அதுதான் லா, அப்படிதான் இருக்கும், அப்படிதான் நடக்கும் அப்படின்னு இருந்தாலும் கூட அதை குறித்து கவலைப்படுறது எத்தனை சதவீதம் மக்கள் அப்படின்னு சொன்னா, 30% மக்கள். 12% மக்கள் எதை குறித்து கவலைப்படுறாங்கன்னு சொன்னா, அவங்க மேல யாராவது பொய்யா குற்றச்சாட்டுகளை சொல்லுவாங்கன்னா, இதை சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி 12% மக்கள் கவலைப்படுறாங்க. அப்புறம் சிலர் தங்களுடைய சுகவீனத்தை குறித்து கவலைப்படுறாங்க. அது எத்தனை சதவீதம்னா, 10% மக்கள் தங்களுடைய சுகவீனத்தை குறித்து கவலைப்படுறாங்க. அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா, உண்மையான பிரச்சனைகளுக்காக கவலைப்படுறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா 8% மக்கள். இப்படி பிரச்சனைகள் எல்லாத்தையும் குறித்து கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா, நம்மளால என்ன செய்ய முடியாது? ஒன்னும் செய்ய முடியாது. ஆனா ஒரே ஒரு காரியம் நம்மளால செய்ய முடியாதுன்னு நினைச்சோன்னா, தேவ பலத்தோட நம்ம முயல்வோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய காத்திருக்கிறார். அதாவது அவர் கேள்வி கேட்கிறார், நீங்க கவலைப்படுறதுனா என்ன செய்ய போறீங்க? உங்க சரீரத்துல ஒரு முழத்தை கூட்ட முடியுமா அல்லது குறைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறாங்க. அப்படி ஏன் அப்படி கேட்கிறாரு அப்படின்னு சொன்னா, உங்களால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றதுதான் இன்டைரக்டா நமக்கு சொல்றாரு. நீங்க அவரை சார்ந்து இருப்பீங்க அப்படின்னு சொன்னா என்ன செய்வாரா? அவர் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து போடுவார். சில நேரத்துல எப்படி நம்ம கவலைப்படுறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு தாய் ஒரு குழந்தை மழையில நனையுது அப்படின்னு சொன்னா உடனே என்ன செய்வோம்? ஐயோ, குழந்தை நனையுது மழையில, அதுக்கு என்ன செய்யும்? இப்போ சளி பிடிக்கும், ஜலதோஷம் வரும். ஜலதோஷம் வந்தா என்ன செய்யும்? காய்ச்சல் வரும். காய்ச்சல் வந்தா என்ன செய்யும்? அது நம்ம நிமோனியாவுக்கு கொண்டு போயிடும். நிமோனியா வந்துருச்சுன்னா குழந்தை என்ன செஞ்சிடும்? மறைச்சு போயிடும். குழந்தை என்ன செஞ்சுச்சு? மழையில தான் லைட்டா நனைஞ்சிருக்கு. ஆனா அவருடைய எண்ணங்கள் எப்படிலாம் நமக்கு நோக்கி கவலையை நாமளே என்ன செய்யறோம்? கிரியேட் பண்றோம். ஆண்டவர் அதுதான் சொல்றாரு, நீங்க அது மாதிரிலாம் எதையும் யோசிக்காதீங்க. மழையில நனைஞ்ச குழந்தைக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்துச்சு. அந்த மகிழ்ச்சியை பார்த்த தேவன் அதுக்கு என்ன செய்ய மாட்டாரு? கண்டிப்பா சுகவீனத்தை தரமாட்டாங்க. சரிங்களா? அதனால நம்ம யோசிக்கிறதெல்லாம் ஆண்டவரை நம்ம விசுவாசிக்கணும், ஆண்டவரை நம்ம மேல நம்பிக்கை வைக்கணும் அப்படின்றதுதான் இந்த வசனம் நமக்கு சொல்லி கொடுக்கிற பாடம். ஏன் அப்படின்னு சொன்னா, நினைச்சு பாருங்க, ஒரு பூவை எடுத்து பாருங்க, காட்டு புஷ்பத்தை எடுத்து பாருங்க, எவ்வளவு அழகா உடுத்தி வச்சிருக்காங்க ஆண்டவர். ஒவ்வொரு கலர், நிறம், அந்த கலரை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நம்மலாம் படத்தில் சும்மா நிறைய கலர்ஸ் எல்லாம் போட்டு வரைவோம். ஆனா ஆண்டவர் இயற்கையாவே அந்த கலர்ல எல்லாம் என்ன செஞ்சிருக்காரு? மலர்களை வச்சிருக்காரு. சில பூக்களை பார்த்தா அதனுடைய சைஸ் ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப சின்னதா இருக்கும், அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். சிலது என்ன செய்யணும், சில உறுப்பு மாதிரி இருக்கும், சரிங்களா? சில பொம்மை மாதிரி இருக்கும். ரொம்ப அழகழகான ஆண்டோடைய கிரியேஷன். அதுக்கெல்லாம் அவ்வளவு அழகா உடுத்தி வைக்கிறாங்க. அடுத்தது காட்டு புஷ்பத்துக்கு ஆண்டவர் அப்படி உடுத்தி வைக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாதபடிக்கு நீங்க பறவைகளை பாருங்க, எவ்வளவு விசித்திரமான பறவைகள். அது பறக்கிறது, பாடுறது, கத்துறது எல்லாமே டிஃப்ரெண்ட். எல்லாமே பார்த்தீங்கன்னா அழகா இருக்கும். எல்லாம் அவங்களுக்கெல்லாம் செஞ்சிருக்கிற தேவன். நினைச்சு பாருங்க, உங்களையும் எனக்கும் அவர் சொல்றாரு, அவருடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய சொந்த சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம். அது மாத்திரம் இல்ல, நம்ம என்ன செஞ்சுட்டாரு? அவர் ரத்தத்தை கொடுத்து மீட்டிருக்கிறாரு. இந்த காட்டு புஷ்பம், இந்த பறவைகள், விலங்குகள் எல்லாத்தையும் பாதுகாக்கிற கர்த்தர்
உங்களை என்ன செய்வாரு? கண்டிப்பா பாதுகாப்பார், நம்மை கைவிட மாட்டார். எப்படி இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்தாரு, பராமரித்தாரு, போஷித்தாரு. யோசித்து பாருங்க, யாராவது ஒரு நேரம் பட்னியா இருந்தீங்களா? நீங்களா உங்களுக்கு டயட் மூலமா பட்னியா இருந்திருக்கலாம், இல்ல நீங்க உபவாசம் இருந்து ஒரு நேரம் மீலை மிஸ் பண்ணிருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சாரு? கிருபையா இருந்து ஒரு நாளும் நம்ம அப்பத்துக்கு தெரியாதபடிக்கு நம்மை ஆசீர்வதித்திருக்காங்க. அப்படிதானே? இந்த உலகத்துல வேற என்ன வேணும் நமக்கு? உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்கிற இடம், அதை குறைவில்லாமல் நம்ம பெற்றுக்கொண்டிருக்கோம். அதுக்கு நம்ம என்ன செய்யணுமா? ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். அது மாத்திரம் இல்லாதபடிக்கு ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பின் வழியை நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறாங்க. நமக்கு சொல்வதற்கான ஒரு ஆலயத்தை கொடுத்திருக்கிறாங்க. நம்ம இந்த ஆண்டோடைய அன்பை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு மீடியாவை கொடுத்துருக்காங்க, நண்பர்களை கொடுத்துருக்குறாங்க, அப்பா அம்மாவை கொடுத்துருக்குறாங்க, உடன்பிறப்புகளை கொடுத்துருக்குறாங்க, உறவினர்களை கொடுத்துருக்குறாங்க, பேர பிள்ளைகளை கொடுத்துருக்காங்க. எவ்வளவு காரியங்கள் நினைச்சு பாருங்க. இவ்வளவு ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறோம். ஆனாலும் நமக்குள்ள இருக்கு கவலைகள் இருக்கு. ஆண்டவர் செய்திருக்க அநேக காரியங்களை குறித்து நம்ம யோசிப்போம்னு சொன்னா மற்ற காரியத்தை குறித்து நம்ம கவலைப்பட தேவையில்லைன்னு சொன்னா. ஏன்னு சொன்னா ஆண்டவர் நம்மோட கூட இருக்கிறார். அதனால ஆண்டவர் சொல்றாரு, அவர் உங்களை விசாரிக்கிறவனா இருக்கிறபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விட்டு, நம்ம கவலையெல்லாம் என்ன செய்யணும்? அவர் மேல் வைத்து விட்டு என்ன செய்யணுமா? காரியங்களை செவியாக செய்ய முற்படணும். அதே அதிகாரம் 6:34 என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்த நாளுக்கு அதனதின் பாடுகள் போதும். நம்முடைய காரியம் என்னன்னு சொன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுவோம். பின்பு என்ன செய்யும்? இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்க கவலைப்படாது இருங்க. கவலைப்படுறதுனால நம்ம ஒரு காரியத்தை சாதிக்க போறது இல்லை. ஆனா ஆண்டவரை தேடும்போது, முதலாவது அவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது, ஆண்டவர் நம்முடைய காரியங்களை என்ன செய்வாரு? பொறுப்பேற்று கொண்டு எல்லா காரியத்தோடு சமாதானமாக நம் வாழ்க்கை வாழ இந்த உலகத்துக்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வார். இந்த வாதம் முழுவதும் நடத்திய அன்பான தேவன் வருகிற நாட்கள் நம்ம பாதுகாப்பார் என்று சொல்லி அந்த நம்பிக்கையோட, அந்த விசுவாசத்தோட நம்ம நாட்களை கழிக்கணும். கவலைப்பட்டு கொண்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா அது என்ன செஞ்சிருமா? நம்மை விசுவாசத்துல பலவீனப்படுத்திடும். சாத்தான் அந்த மாதிரியான கவலைகளை உங்களுக்கு தருவான்னு சொன்னா கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நாங்கள் எதை குறித்து கவலைப்படாது, எல்லாவற்றையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுத்துட்டோம்ன்ற அந்த நம்பிக்கையோட ஒவ்வொரு நாளும் கழிக்கிறதுக்குதான ஞானத்தையும் பலத்தையும் தர நாம் தேவனை வேண்டிக் கொள்வோம், ஜெபம் செய்வோம். வானாதி வானங்களில் வீற்றிருந்து பூமியின் மணமக்களை கண்ணோக்கி பார்க்கறதான பரலோக தந்தையே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, இந்த மாதத்தின் கடைசி நாளை காணும்படி நீர் கிருபை செய்திருக்கீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். பாவிகளாக எங்கள் மேல் கிருபையா இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. கடந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே, நீர் எங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து போஷித்து பாதுகாத்து தப்புவித்து எல்லாவற்றிலும் நீர் எங்களுக்கு போதுமானவராக இருந்திருக்கு. போக்கிலும் வரத்திலும் நாங்கள் வேலை செய்த ஸ்தலங்களிலும் எல்லா இடத்திலும் நீர் எங்களுக்கு கிருபையா இருந்து எங்களை வழிநடத்திருக்கிற, சமாதானத்தை கட்டளையிட்டு இருக்கிற, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட விசேஷமாக ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கவலையோடு பாரத்தோடு கண்ணீரோடு இருப்பாங்கன்னு சொன்னா கர்த்தாவே, உடைய கிருபை அவளுக்கு போதுமானதாக இருக்கிறது உணர நீங்க கிருபை செய்யுங்க. காட்டு புஷ்பத்தையும் பறவைகளையும் போஷிக்கிற கர்த்தர் எங்களையும் பாதுகாப்பார், எங்களையும் போஷிப்பார் என்று சொல்லி விசுவாசத்தோடு அந்த பிள்ளைகள் நாட்களை கழிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. வேலைக்காக காத்து கொண்டிருக்க பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே, விசாக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதித்து அவருடைய தேவைகளை சந்தித்தல்லுங்க. அவருக்காக நீர் வைத்திருக்கிற திட்டங்களை பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளும்படி கிருபை செய்யுங்க. எங்களுடைய திட்டங்கள் அல்லாண்டவர்கள் உடைய திட்டத்தின்படி உடைய சித்தத்தின்படி எங்களுக்கு செய்து எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் எப்போதும் சமாதானத்தோடு வாழ ஜீவிக்க இந்த உலகத்துல இங்கே கிருபை செய்யுங்க. சுகவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். மருத்துவமனையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர் பேராக ஆசீர்வதித்து உடைய நோய் பிணிகள் எல்லாம் நீக்கி போட்டு சுகத்தோடு பலத்தோடு தங்களுடைய இல்லத்திற்கு செல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க. பண உதவிகள் தேவைப்படுமானால் ஆண்டவரே, அதற்கான வழிகளை ஏற்படுத்தி கொடுங்க. பண பிரச்சனைகளை கஷ்டப்படுற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த மாதத்தில் ஆண்டவரே, பிள்ளையுடைய பள்ளிகளுக்கு ஃபீஸ் கட்டுவதற்காக பெற்றோர்கள் எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசத்தையும் நீர் அறிந்திருக்கிறீங்க சாமி. ஃபீஸ் கட்டுவதற்கான எல்லா வாய்ப்புகளையும் நீ அவங்களுக்கு ஏற்படுத்தி தாங்க சாமி. ஒரு வேலையை கஷ்டப்படுவார்கள் சொன்னா நீரே அவளுக்கு போதுமானவராக இருந்து இறங்கி மனம் இறங்கி யார் கண்களில் தயவு கிடைக்கணும் வேண்டுமோ அவர்கள் கண்களில் தயவு கிடைத்து ஆண்டவரே, பிள்ளைகள் தன்னுடைய படிப்புகளை தொடர நீங்க கிருபை செய்யுங்க சாமி. இன்னும் அது மாத்திரம் ஆண்டவரே, கல்லூரிக்கு சேர வேண்டியிருக்கிற பிள்ளைகள் அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த
குரூப் எல்லாம் கிடைக்க நீ உங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒருவேளை மருத்துவத்திற்காக நீட் எக்ஸாம் எழுதியிருப்பாங்கன்னு சொன்னா அதுல நல்ல மதிப்பெண்கள் பெற உமக்கு சித்தமா அதை நீங்க வாய்க்க பண்ண வேண்டுமா கெஞ்சி மன்றாடுகிறோம் சாமி. எல்லாவற்றையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீரை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய ராஜ்யம் வரும் பொழுது நாங்களும் உம்மோடு கூட இந்த நித்தியானந்த ராஜ்யத்திலே நித்தியத்துவமா உம்மோடு வாழுகிற பெரிய ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமாய் நம்முடைய மனத்தாழ்மையோடு பாதத்துல கெஞ்சி மன்றாடுகிறோம். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.